Hallelujah. Jesus. Hallelujah. இத்தனை சந்தோஷமா இருக்கீங்க. Hallelujah. அவர் நம் தகப்பனும் தந்தையுமானவர். என்னதான் போராட்டம் வந்தாலும், என்னதான் புயல் கடல்கள் வந்தாலும், செங்கடல் நேரிட்டாலும் அவைகளை பிளந்து வழி செய்கிற தெய்வன் நம்மோடு உண்டு. விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி உற்சாகமா இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். தகப்பனே தந்தையே கலினி மீற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே கலினி மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே கலினி மீற செய்பவர் நீரே. எதிரிகள் எவ்வளவாய் பெருகினாலும், எர்த்தழுவோடு எத்தனை மிகுந்து விட்டாலும், அந்த சிம்சோனோடு இருந்த தெய்வம் பெலிஸ்தியரோடு யுத்தம் செய்யும் பொழுது அவனுக்கு உச்ச துணையாக இருந்த தெய்வம். அவர் நமக்கு உச்ச துணையானவர். அவர் நம்மை தேய்ச்சுகிற தெய்வம். சந்தோஷத்தோடு நம்பிக்கையா விசுவாசமா கைகளை தட்டி, கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. தகப்பன் நீர் தாங்குகிறீ, என்னை தள்ளாட விட மாட்டீ. சேர்ந்து சொல்லும் கேடகமே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. கலினி மீற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே கலினி மீற செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே கலினி மீற செய்பவர் நீரே. படுத்துருங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே. அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கலினி மீற
செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலி நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலி நிமிர செய்பவர் நீரே. சொல்லுவோமா? கேடகமே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே, தலி நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலி நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலி நிமிர செய்பவர் நீரே. நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சில அறிவிப்புகள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே இந்த சபை ஊழியக்காரனாக ஊழியத்திலே 30 ஆண்டுகள் மேலாய் கர்த்தருடைய ஊழியத்தை ஆண்டவர் செய்ய கர்த்தர் கிருபை செய்தார். ஆண்டவர் நிமித்தம் நடத்தி வருகிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாளை சபையில் பகல் ஆராதனை உண்டு. ஆமென், ஸ்தோத்திரம். இந்த கன்வென்ஷன் நாட்களினாலே 10 மணிக்கு ஆராதனை வைத்திருக்கிறேன். நாளை தினத்தில் மற்ற வாரங்கள் எல்லாம் 8 மணிக்கு ஆராதனை ஆரம்பித்து 10:30 மணிக்கு முடிந்துடும். ஆகவே இந்த நாளை தினத்திலே 10 மணிக்கு ஆராதனை, சபை ஆராதனை. நீங்கள் ஆவிக்குரிய சபையிலே வேற எங்கேயும் நீங்கள் பங்கு பெறாத நபராக இருப்பீங்க சொன்னால் நீங்கள் எங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த, தேவனை ஆராதிக்க மிகுந்த உங்களை அன்போடு அழைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அநேகர் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். ஆகவே கர்த்தரை ஆராதிக்க நீங்கள் முழு மனதோடு நீங்கள் வரலாம். தேவனை நீங்கள் உயர்த்தலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் உங்கள் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. கர்த்தருடைய கிருபையினால் பல குடும்பங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு மிஷனரிகளாக பல இடத்திலே தேவனுக்கு ஒரு சாட்சியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாளை ஆராதனையில நீங்கள் தேவ பிள்ளைகள், நீங்கள் வாஞ்சிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் பங்கு பெறுங்கள். கர்த்தர் உங்களை தேவனை இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க கர்த்தர் உங்களை கொண்டு வருவாரானால் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நடக்கிற இந்த கூட்டங்களிலும் கர்த்தர்கள் பங்கு பெறுங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடு இருப்பாராக. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். கிருபையும் மாட்சிமையும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் பரிவும் பாசமும் நேசம் நிறைந்தவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபை நிறைந்த நாமத்தினாலே தேவனுடைய பாதமதிலே ஸ்தோத்திரத்தோடு அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மேடையிலே இந்த கூட்டங்களை ஸ்தோத்திரத்தோடும் நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமையான கனத்துக்குரிய சபை போதகர் அருமையான அண்ணன் பீட்டர் அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மேடையிலே விசேஷித்த விருந்தினராக உலகமெங்கிலும் கர்த்தருடைய வார்த்தையை பாடலாய் அறிவித்துக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்துகிற அருமையான அன்புக்குரிய நண்பர் பால் அவர்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தராகிய தேவன் அளவின்றி நம்மை ஆசீர்வதிப்பாராக. மேடையில் அமர்ந்திருக்கிற இசையாளர்கள், அன்பர்கள், நண்பர்கள், பரிவாளர்கள் அனைவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கம்பீரமாய் சொல்லுங்க பார்க்கலாம்.
2 கரங்களை அசைத்து நல்ல கைத்தட்டு பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுங்கள். ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு ஸ்தோத்திரத்தோடும் இந்த கூட்டங்கள் இப்பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த 3ஆம் நாள் மிக முக்கியமான நாள். தேவன் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் நன்மைக்கும் கர்த்தர் கொடுக்க போகிற விடுதலைக்கும் ஏற்ற நாள் என்பதை நம்பிக்கையோடு நீங்கள் உங்கள் இருதயத்திலே வைத்துக் கொள்ளவே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. தேவனுடைய வார்த்தை நம்மத்திலே வெளிப்பட பரிசுத்த வேதாகமத்தை உங்கள் கரங்களிலே எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் அதனுடைய 28வது வாக்கியத்திலிருந்து 30வது வாக்கியம் வரையிலும் நாம் வாசிக்கும் பொழுது வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வாக்கியத்திலிருந்து 30வது வாக்கியம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்கும் ஒரே தீர்வையாய் பெலிஸ்தியர் கையிலே பழி வாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 நடுத்தூண்களிலும் ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு, என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்கவே அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையிலே அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கண்களை மூடி சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மோடு பேசும்படி ஏகனத்தியான அந்த சக்கராதிபதி, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாயிருக்கிற தேவன், அசாதாரணமானவர், அற்புதமானவர், ஆச்சரியமானவர்களை நமக்காய் செய்கிற தேவன், நம்மை சுகமாக்குகிற தேவன், விடுவிக்கிற தேவன், நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கு மேலாய் ஆச்சரியமாய் அற்புதமாய் வாசல்களை திறந்து தருகிற தேவன். நம்பிக்கையோடு நம் ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமே. ஸ்தோத்திரங்களை சொல்லி என்னை ஆசீர்வதியும் நேசரே என்று ஆண்டவரை பார்த்து கேட்கலாமே. அல்லேலூயா. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலைகளங்கி ஆழ்த்தையில், அலையலையாய் துன்பம் சூழ்ந்து நிலைகளங்கி ஆழ்த்தையில், அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து, அலைகடல் தடுத்து நடுவழி விடுத்து கடத்தியே சென்ற கர்த்தனை, கடத்தியே சென்ற கர்த்தனை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே என்றுதான் என் துயரங்கள் எல்லாம் என்னை விட்டு மாறும் நேசரை. கசப்பு நிறைந்த வாழ்வு, மாறாவின் அனுபவங்கள், வேதனை நிறைந்த பிரயாணம் அல்லவோ சுவாமி. என்னை நீர் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும் என்று
சர்வ வல்லவராகிய தேவனை நோக்கி சொல்லலாமே. என்று மாறும் எந்தன் துயரம் என்று மனமோ ஏங்கையில், என்று மாறும் எந்தன் துயரம் என்று மனமோ ஏங்கையில், மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மாறாவின் கசப்பை மதுரமுமாக்கி, மகிழ்வித்த மகிவனையே, மகிழ்வித்த மகிவனையே பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. ஒன்றுமில்லா பெருமை நிலையில் உதவுவரற்று போகையில், ஒன்றுமில்லா பெருமை நிலையில் உதவுவரற்று போகையில், கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து, கண்மாலை பிளந்து தண்ணீரை சூரந்து, தாகம் தீர்த்ததயவை, தாகம் தீர்த்ததயவை பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. பாடுவேன், பரவசமாகுவேன் பரந்தோடும் இன்னலே. கிருபையும் மாட்சிமையும் நிறைந்தவராகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் மனதார எடுக்கிறோம் ஐயனே. எங்கள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதித்துத்தான் ஆக வேண்டும். ஆவி ஆத்தும சரீரங்களிலே விடுதலையை நாடி தேடி வந்திருக்கிற அத்தனை பேரையும் அற்புதமாய் ஆச்சரியமாய் விடுதலையாக்குவீராக. விடுதலையாக்கப்படும், நிச்சயமாய் விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிற தேவனுடைய வலதுகரமானது எங்கள் மத்தியிலே நீட்டப்படுவதாக. நாங்கள் அத்தனை பேரும் இந்த மைதானத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவர் சிங்காசனம் விட்டிருக்கிறேன். எங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பதற்காக, நன்மைகளால் நிரப்புவதற்காக, சுகமாக்குவதற்காக, விடுவிப்பதற்காக, எங்கள் வாழ்விலே நன்மை அருள்வதற்காக என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய ஆளுகை மரசாட்சி எங்களுக்கு வேண்டும் ஐயனே. உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். வல்லவர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறோம், கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த தியானத்திற்கு உதவியாக நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 28ஆம் வாக்கியத்திலிருந்து 30ஆம் வாக்கியம் வரையிலும் உங்கள் கவனங்களிலே வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய செய்தியினுடைய சாரம் என்னவென்றால், ஒரு மனிதனுடைய வாழ்விலே பல்வேறு முயற்சிகள், இரவு பகலான உழைப்புகள், கடினமான கஷ்டங்களை அனுபவித்து ஏராளமான சம்பாத்தியங்கள், உயர்வுகள் பலதும் மனிதனுடைய வாழ்வில் இருக்கத்தான் செய்கிறது. பெயர் இருக்கிறது, புகழ்ச்சி இருக்கிறது, மகிழ்ச்சியும் தன்னுடைய வாழ்விலே இருந்ததுதான். ஆனால் எதிர்பாராத நேரத்திலே திடீரென்று சிந்தித்து பார்க்கவில்லை, யோசித்து பார்க்கவில்லை, ஒரு கணம் கூட தன் இருதயத்திலே அவ்வித சிந்தை உண்டானதில்லை. ஆனால் எல்லாமே நஷ்டப்பட்டு போயிற்று.
சுகம் நஷ்டப்பட்டது, வாழ்வு நஷ்டப்பட்டது, ஆரோக்கியம் நஷ்டப்பட்டது, அழகு நஷ்டப்பட்டது, தனக்கு கொடுக்கப்பட்ட மேன்மைகள் எல்லாம் நஷ்டப்பட்டு போயிற்று. எல்லாமே நஷ்டமடைந்து வெறுமையாக்கப்பட்டு என் வாழ்விலே ஒன்றும் இல்லை என்று சொல்லும் நிலையிலே மனிதன் மாற்றப்பட்டு விடுகிறான். இவ்விதமான நிலை வருகிற பொழுது என்னதான் செய்வதற்கு? இந்த பூமியிலே வாழ்கிறதை விட மரித்து விடலாம் என்ற முடிவுக்கு மனிதன் வந்து விடுகிறான். எதிர்பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிகம் என் வாழ்க்கையிலே வரும் என்று. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் என் வாழ்க்கையை குறுக்குடன் சிந்தித்து பார்க்கவே இல்லை. நினைத்து பாராத துக்கங்கள் எல்லாம் என் வாழ்க்கையிலே வந்துவிட்டது என்று கலங்கி போய் கண்ணீரோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, என் வாழ்விலே கர்த்தராகிய தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று இந்த 3ஆம் நாளில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கேட்கிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன். நிச்சயமாகவே உன் வாழ்விலே அற்புதங்கள் நடக்கும். நான் அதிசயங்களை செய்கிற தெய்வம் அல்லவோ. எதிர்பாராத நேரத்திலே குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுகள், எதிர்பாராத நேரத்தில் வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்கள், இவைகளால் சொல்லி மிகையாகாத துக்கங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. யாரோடும் சொல்ல முடியாது, யாரோடும் இருதயத்தை திறந்து சொல்லி சங்கடங்களை பகிர்ந்து கொள்ளவும் இயலாது. அவ்வித சிரமங்களின் வாழ்வில் இருக்கிறது. சொல்லத்தகாத துக்கங்களை சுமந்து கொண்டுதான் இந்த வாழ்விலே விசுவாச பிரயாணம் செய்து வருகிறேன், கிறிஸ்தவ பிரயாணம் செய்து வருகிறேன், இந்த உலக பிரயாணம் செய்து வருகிறேன். என்னால தாங்கிக்கவே முடியல. ஏதோ இந்த பூமியில வாழணுன்றதுக்காக நடைபெணமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன் ஐயா என்று சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், என்னாலே எல்லாம் ஆகும். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? நிச்சயமாய் சகலவற்றையும் மாற்றி அமைக்கிற தேவன் நான் அல்லவோ. இதை விசுவாசிப்பாயானால் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போவதில்லை. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். வேதத்திலே நாம் வாசிக்கிற பொழுது இதற்கு சான்றாக தான் சிம்சோன் என்ற மனிதனை, பலத்த பராக்கிரமசாலியை உங்கள் கவனங்களிலே சிற்சில வசனங்களை வாசித்து கொண்டு வரலாயிற்று. சிம்சோன் ஒரு சாதாரண மனிதர் அல்ல. தன்னுடைய வாழ்விலே செய்யப்பட்ட பிரதிஷ்டையின் பயங்கரங்கள், பிறப்பிலிருந்தே தெய்வத்தினுடைய கண்களிலேயே கவனசாலியாயிருந்த மனிதன். தேவனாகிய கர்த்தர் அவ்வளவாய் தாயின் கர்ப்பத்தில் உற்பவிக்கும் பொழுதே இந்த மகன் இவ்விதமாய் பிறப்பார் என்றும் இவன் இவ்விதமாய்த்தான் வளர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் பலவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், கட்டாயங்களை கொடுத்துத்தான் இந்த சிம்சோனுடைய வாழ்வு இந்த பூமியிலே இருந்தது. அதை வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தெளிவாய் அறிந்து கொள்ளுவோம். இந்த சிம்சோனுடைய வாழ்வு இந்த பூமியிலே எவ்வளவு நாளா இருந்தாலும் சரி, அவனுடைய சிரசிலிருந்து ஒரு முடி கூட சவரகன் கத்தியினால அழிக்கப்படலாகாது, தீட்டுப்படலாகாது. அவன் வாழ்வு தீங்குப்படக்கூடாது. அவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பல்வேறு வரைமுறைகளை எல்லாம் என் கர்த்தராகிய தேவன் கொடுத்திருந்தார். சிம்சோனுடைய வாழ்க்கை நிலைதனை பார்க்கிறோம். ஆச்சரியமானவன், அசாதாரணமானவன், பெலிஸ்தியருக்கெல்லாம் ஒரு சவாலான் என்ற மனிதன். ஒரு சிங்கத்தை ஆட்டுக்குட்டியை கிழிப்பது போல கிழித்து போட்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு கழுதையினுடைய தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று போட்டான். அவ்வளவு பராக்கிரமசாலி, அவ்வளவு பெரிய மனிதன், எல்லாராலும் பயப்படத்தக்க ஒரு மனிதனாய் வாழ்ந்த மனிதன். ஆனால் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? சிந்திச்சு பார்க்க கூடாத நேரத்தில், யோசித்து பார்க்க கூடாத நேரத்தில், எதிர்பார்க்காத நேரத்திலே தன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வருகிறது. தன்னுடைய வாழ்வு கட்டுண்டதாய் போய்விட்டது. கண்கள் பிடுங்கப்பட்டதாய் போய்விட்டது. வேடிக்கைக்குரிய மனிதனாய் மாறிவிட்டான். எல்லாராலும் சொல்லப்படுகிற மனிதனாய் மாறினான். தன்னுடைய வாழ்வு அவநிலையாய் மாறிற்று.
எல்லா ஜனங்களும் அமர்ந்திருக்கிற இடத்திலே வேடிக்கை பொருளாகவே வைக்கப்பட்டான். எல்லா மனிதர்களும் சிம்சோனை பார்க்கிற பொழுது வேடிக்கையாகவே பார்த்தார்கள். என்ன செய்வது ஆண்டவரே என்று தன்னுடைய இதயத்தில் ஏங்கினான். பார்க்க இயலாது, கேட்க மாத்திரம்தான் தன்னால் இயலும். என்ன செய்வதென்றறியாது பெலிஸ்தியர்கள் எல்லாரும் அமிதமாய் கூக்குரலிட்டு சந்தோஷப்படுகிறார்களே என்ற சமயம் வருகிறது. வேதம் சொல்லுகிறது, அவர் ஆண்டவரை நோக்கி பார்த்தார், தேவனிடத்திலே கெஞ்ச ஆரம்பித்தார். கர்த்தராகிய தேவன் எனக்கு என்ன செய்ய போகிறார் என்று தன் இருதயத்திலே யோசிக்க ஆரம்பித்தார். வேதம் சொல்லுகிறது, அவன் உயிரோடு இருக்கிற காலத்திலே கொன்று போட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகிற நேரத்தில் கொன்று போட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல்வேறு சூழ்நிலைகளிலே இவ்விதமாய் பிரகாசிக்கப்பட்ட சிம்சோன் என்றாலே சூரியனை போல பிரகாசிக்கிறவன் என்ற அர்த்தமா? சூரியனை போல் பிரகாசிக்கிறவர்கள், நட்சத்திரங்களாய் சொலித்தவர்கள், மேன்மை பெற்றவர்கள், வாழ்வு பெற்றவர்கள், கனம் பெற்றவர்கள், உயர்த்தப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சிறப்பு பெற்றவர்கள், இந்த பூமியிலே கனம் பெற்றவர்களாய் இருந்த பலரும் தங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு வெளிப்படக்கூடாதவர்களாய் வேடிக்கை பொருளாகவே இருக்கிறார்கள். வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. குடும்பத்தை சொல்ல முடியாது, வாழ்க்கையை சொல்ல முடியாது, குடும்பத்தின் நிலையை சொல்ல முடியாது, வெளியே சொன்னா கேவலம். அந்த மாதிரி நிலை வாழ்க்கையிலே. தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்ல போனா கேவலமா சொல்லுவாங்க. போய் போய் வாழ்க்கையில இந்த கதியா என்று கேட்பார்கள். குடும்ப வாழ்க்கையை சொல்ல போனா இப்படி ஒரு குடும்ப வாழ்க்கையா உனக்கு என்று கேட்பார்கள். அன்பர்களோடும் நண்பர்களோடும் சார சேர இருக்கிற வாழ்க்கையை கேட்டா இப்படியாவும் வாழ்க்கை, எல்லாரும் சீன் சொல்ற வாழ்க்கையா என்று கேட்பார்கள். திருச்சபைக்கு போனா எவரும் ஏற்றுக்கொள்வார் இல்லை. தூரத்திலே போய் அமர்ந்திருந்து கொண்டு ஏதோ கடமைக்காக கடவுளை தொழுகிறேன் என்று சொல்லி வருகிற வாழ்வுதான். இப்படிப்பட்ட நிலையிலே தான் என் வாழ்வு இருக்கிறது என்று அநேகருடைய இருதயம் சொல்லுமானால், தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு சொல்லுகிறார், உன் வாழ்க்கையை மீண்டும் உருவாக்குவதற்கும் உன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்புவதற்கும் என்னாலே ஆகும். நிச்சயமாய் நீ உன் வாழ்க்கையில் இதுவரை அறியாதிருந்ததும் சிந்தியாதிருந்ததுமான பெரிய காரியங்களை நான் உனக்காய் செய்ய வல்லவராயிருக்கிறேன் என்று கர்த்தராகிய தேவன் வாக்கு கொடுக்கிறார். நம்பிக்கை இருந்தால் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சிம்சோனுடைய சரித்திரங்கள், சிம்சோனுடைய நிலைகளை எல்லாம் சொல்லி போவதற்கு சமயம் இல்லை. ஆனால் ஆண்டவராகிய தேவன் சிம்சோனுடைய வாழ்விலே இரக்கம் பாராட்டிய சிற்சில சந்தர்ப்பங்களை வேத புஸ்தகத்திலிருந்து சொல்ல விரும்புகிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டப்பட்டது, எல்லாம் முற்று பெற்றது, எல்லாம் நிறைவு பெற்றது. தன் வாழ்க்கையில் அப்பக்கம் இப்பக்கம் கூட திரும்ப முடியாது. திரும்பி பார்க்கலான்னா கண்ணு கிடையாது. அப்பக்க இப்பக்க திரும்பி என்னதான் இருக்குன்னு சொன்னா ஏயா திரும்புறேன்னு கேட்பான். அந்த மாதிரி பெலிஸ்தியருக்குள்ளே, எதிராளிகளுக்குள்ளே, துன்மார்க்கனுக்குள்ளே, துஷ்டனுக்குள்ளே மாட்டிக்கொண்டான். வாழ்க்கையை பறிகொடுத்தான். வாழ்க்கை இல்லாமலாகி போய்விட்டது. எழுந்திருப்பதற்கு வழி என்ன? வாழ்வதற்கு வழி என்ன? இன்னைக்கு உலகம் இதைத்தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. அறியாம தெரியாம போய் மாட்டிக்கிட்டே, சிந்திக்காம போய் வாழ்க்கையை தொலைச்சிட்டே, பலமுறை சொல்லி கேட்கல, அப்பா சொன்னாப்புல அம்மா சொன்னாப்புல கேட்கல. தனிப்பட்ட வாழ்க்கையை நினைச்சு பாருங்க. குடும்பத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது பலமுறை அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க கேட்கல, பாஸ்டர் சொன்னாங்க கேட்கல, பலமுறை ஆவியானவர் சொன்னார் கேட்கல, வசனம் சொல்லுச்சு கேட்கல, பலமுறை எச்சரிக்கப்பட்டது, எச்சரிப்புக்கும் சத்தம் கொடுத்த பாடில்லை. ஆகையால் அவ்வளவாய் இந்த உலகத்துல மேன்மையாயிருந்த சகலமும் வாழ்க்கையை விட்டு அழிந்து தொலைந்து கட்டுண்டு போய் நிர்மூலமாயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
ஒன்று செய். சிம்சோன் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டதும் தேவ சமூகத்திலே கதறிக்கொண்டதுமான சிற்சில நிலைகள் இருக்கிறது. அவளை மாத்திரம் செய்ய முடியுமானால் மீண்டும் கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நம்மை எடுப்பித்து கர்த்தராகிய தேவன் கட்டுவதற்கு அவர் வல்லவர் 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 என்று சொல்லுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதத்திலே நான் வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? முதலாவது நீங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே வாசிக்கும் பொழுது அதனுடைய 16ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வாக்கியத்தையே நாம் வாசிப்போமானால் பைபிள் சொல்லுகிறது, அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார். தொலைந்த பிற்பாடு, அழிந்த பிற்பாடு, முற்று பெற்ற பிற்பாடு, கட்டுண்டவனாய் இந்த உலகத்தில் வேடிக்கைக்குரியவனாய் மாற்றப்பட்ட பிற்பாடு பைபிள் சொல்லுகிறது, உன் இதயத்திலே விதைக்கப்பட்ட வித்தாகிய கர்த்தராகிய தெய்வம் உண்டு. வாழ்ற காலத்துல நினைக்க மாட்டான், சுகமா இருக்கிற காலத்துல நினைக்க மாட்டான், சம்பளம் கிடைக்கிற காலத்துல நினைக்க மாட்டான், கார் இருக்கிற காலத்துல சிந்திக்க மாட்டாங்க. கர்த்தர்னு சொன்னா கேலியா நினைப்பான். கூட்டம் நடக்குதுன்னு சொன்னா ஏதோ பெந்தேகோசைக்காரங்க ஆவிக்குரிய கூட்டம் நடத்துறா, எனக்கு என்னையா வேலைன்றுவான். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உலகத்துல இருக்கிற காலத்துல சிந்திக்கவே மாட்டான். எல்லாம் தொலைஞ்சு வாழ்க்கையில அழிஞ்சு நடக்க முடியாத காலம் வந்த பிற்பாடு 36 வயசுல இயேசுவை ஏத்துக்கொள்ளலாம், இயேசுவை ஏத்துக்க மாட்டான். 81 வயசு வந்த பிற்பாடு இயேசுவேன்றுவான். நான் சொல்றேன், 36 வயசுல இயேசுவேன்னு சொல்லி கொடுக்கிற நேரத்துல, 26 வயசுல இயேசுன்னு சொல்லி கொடுக்கிற நேரத்துல, 16 வயதுல இயேசுன்னு சொல்லி கொடுக்கிற நேரத்துல, 6 வயதுல இயேசுன்னு சொல்லி கொடுக்கிற நேரத்துல இயேசு இயேசு இயேசுன்னு சொல்லு. கெட்டு போன பிற்பாடல்ல, தொலைந்த பிற்பாடல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டமடைந்து தொலைந்தவன் வேறு கதி இல்லை என்று தன்னுடைய இதயத்தில் என்றோ விதைக்கப்பட்ட ஒரு வித்து, தன்னுடைய முற்பிதாக்கள், தன்னுடைய தகப்பன் தாய் தனக்குள் போட்ட ஒரு வித்து, ஐயா நீ வாழ்வதற்கு வேறு வழி இல்லை, பிழைப்பதற்கு வேறு வழி இல்லை, கட்டப்பட்ட நீ விடுதலை பெற்ற பெண்மானை போல் சுதந்திரமாவதற்கு வேறு வழி இல்லை, நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை, விடுவிக்கப்படுவதற்கு வேறு வழி இல்லை, நீ சரித்திரம் படைச்சவனா மாறுவதற்கு வேறு வழி இல்லை. ஒன்று செய், உனக்குள் போடப்பட்ட ஒருவர் உண்டு, கர்த்தராகிய தெய்வம். வானாதி வானங்களுக்கு மேலாக உயர்ந்த சிங்காசனம் அதில் வீற்றிருக்கிற பூமி எனக்கு பாதபடி என்ற கர்த்தராகிய தெய்வத்தை நோக்கிப்பா. கர்த்தரை நோக்கி கூப்பிடு. தன் இருதயம் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். மனுஷனை கூப்பிடுறதுனால ஆசீர்வாதம் வராது. ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும். மனுஷனை பார்த்து அப்பா கிட்ட போய் அம்மா கிட்ட போய் 4 முறை கெஞ்சுறதுனால நன்மை வந்துடாது. சொந்த பந்தம், அறிஞ்சவங்க, தெரிஞ்சவங்க, அன்பர்கள், நண்பர்கள்ட்ட போய் சங்கடத்தை சொன்னதுனால வாழ்க்கையிலே ஒரு நாள் நன்மை வருவதில்லை. 66 புஸ்தகத்திலே முதல் புஸ்தகமாக எழுதப்பட்ட புஸ்தகம் யோபு என்ற புஸ்தகம். யோபு புஸ்தகம் ஒரு கதை வடிவிலே, சரித்திர வடிவிலே என்றெல்லாம் தன்னுடைய வாழ்க்கை வரலாறை அங்கே சித்தரித்திருப்பதை நாம் பார்க்கிறோம். யோபு என்ற பக்தன் ஊத்ஸ் தேசத்திலே உத்தமன், சன்மார்க்கன், பொல்லாப்புக்கு விலகினவன், தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன். வாழ்க்கையில யாரும் சிந்திச்சு கூட பார்க்கல, அடிமேல் அடி வாங்குற ஒரு கஷ்டகாலம் வந்துச்சு. எல்லாமே இழந்து போச்சு, எல்லாமே தொலைஞ்சு போச்சு. 10 பிள்ளை ஒரே நாள செத்து போச்சு. 10 பிள்ளை செத்து போன நேரத்துல 10 பிள்ளை
ஒரே நாள்ல செத்து போனதுனால எந்த பிள்ளை தலைமாட்டுல உட்கார்ந்து அல்றதுன்னு அவனுக்கே புரியல. செல்வெல்லாம் போச்சு, நன்மை எல்லாம் போச்சு. யோபு என்ன தெரியுமா சொல்றாரு? என் பிராண சிநேகிதர்களும் என்னை மறந்தார்கள், இவர்களெல்லாம் எனக்கு அலட்டுண்டாக்குகிற நண்பர்களாயிருந்தார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோபு ஒரு நாளும் போய் தன் பிராண சிநேகிதர்களை நண்பர்களை பார்த்து, ஏயா உதவி செய்யா, கஷ்டப்பட்டையா, நஷ்டப்பட்டையா, தொலைஞ்சு போச்சியா அப்படின்னு சொல்லல. சொந்த பந்தத்தை சொன்னா சங்கடம் வருங்க. சொந்த பந்தத்தை தேடி போனா வாழ்க்கையில இல்லாத துயரத்தை உருவாக்கி வச்சிருவாங்க. இந்த உலகத்துல நல்லா தான் வாழ்வ, ஆனா குடும்பம் கோத்துறோன்னு நிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இல்லாத பட்டத்தை உன் நெத்தியில வச்சிருவாங்க. அதனால சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எனக்கு நண்பர்கள் அவசியம் இல்லை, அன்பர்கள் அவசியம் இல்லை, என் உற்றார்கள் உறவினர்கள் அவசியம் இல்லை, என்னுடைய குடும்பத்தாரும் எனக்கு விஷயம் அல்ல. எனக்கு என் சர்வ வல்லமை உள்ள தெய்வம், வாழ்க்கையில அழிஞ்சு போன என்ன இனிமே இந்த உலகத்துல ஒரு நாள் ஆகிலும் எனக்கு மூச்சு காற்றா வாழ்க்கையை தரணுன்ற ஒரே ஒரு தெய்வம் கர்த்தராகிய தெய்வம் என்று நம்பி, ஆண்டவரே கர்த்தராகிய தெய்வமே என்று கூப்பிட்டா. கர்த்தரை விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் போச்சு, விட்டுடுங்க. இதுவரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்ததெல்லாம் மறந்துடுங்க. எதோ வாழ்க்கையில் நடந்து போச்சு, நடக்க கூடாததெல்லாம் நடந்து போச்சு, நஷ்டமாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சு, வாழ்க்கையில வந்து போச்சு. எதோ சம்பவிக்க முடியாததெல்லாம், சம்பவிக்க கூடாததெல்லாம் வாழ்க்கையில நடந்து போயிடுச்சு. எதிர்பாராததெல்லாம் குறுக்கிட்டது. அதனால பல துக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. நொந்து போகாதிருங்கள், கலங்காதிருங்கள். உங்களுக்கும் கர்த்தராகிய தேவன் ஒரு முடிவெழுதுவதற்காக, உனக்காக கர்த்தராகிய தேவன் பதில் சொல்வதற்காக, உனக்காக மீண்டும் ஒரு சகாப்தத்தை உருவாக்குவதற்காக கர்த்தர் காத்துக்கொண்டே இருக்கிறார். ஆனால் தேவனுடைய பிள்ளையாகிய நீ ஒரு விசை கர்த்தரை நோக்கி இந்த மைதானத்தில் இருந்து, என் ஆண்டவரே, என் கர்த்தராகிய தேவனே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுவாயாக. கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் ஆகாரத்தை கொடுக்கிற தெய்வம் நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்பதற்கு நம்முடைய செவிகள் திறந்திருக்கிறது. நீ கூப்பிடுவாயானால் நிச்சயமாய் பதில் செய்வார். ஐயப்படாதே. சங்கீதம் 81:10 சொல்லுகிறது, உன் வாய் விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன். கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமாய் பதில் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அப்பா பிதாவை என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தை உனக்கும் எனக்கும் கர்த்தர் தந்திருக்கிறார். சர்வ வல்லவர் தந்திருக்கிறார், தன் ரத்தத்தினாலே தந்திருக்கிறார், சிலுவையினூடாக தந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் சர்வ வல்லமை உள்ள தெய்வமே என்று கூப்பிடு. இருதயத்தை திறந்து கர்த்தராகிய ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியுமானால் வானத்தின் பலகலிகள் நமக்காய் திறக்கும். நீ அறியாத ஒரு பெரிய அற்புதம் உனக்கு நடக்கும். நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உலகத்துல, குடும்பத்துல கேவலமா பேசப்பட்ட நம்ம நிச்சயமா கர்த்தர் ஆச்சரியமா அற்புதமான நட்சத்திரங்களாய் மாற்றுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரை உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோர் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோர்
உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கரங்களை தட்டி இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். மனதுருக்கா உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். மனதுருக்கா உடையவரே, மன்னிப்பதில் வல்லவர். உடன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகனே. உன் நினைவாய் இருக்கின்றார், ஓடிவாய் என் மகளே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று கதறிய சத்தத்திற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரயாணத்திலே கட்டுப்பட்டாரானால், இந்த மாலை பொழுதில் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, பர்த்திமேயுவை போல் தாவீதின் குமாரனே, சர்வ வல்லமை உள்ள தெய்வமே என்று கூப்பிடுகிற உன்னுடைய சத்தத்திற்கு அவர் கட்டுப்பட்டவராய் நிச்சயமாகவே உனக்காக அவர் இறங்கி வந்திருக்கிறார், உனக்காக அவர் வந்திருக்கிறார் என்று உங்கள் இருதயத்தில் விசுவாசியுங்கள். ஆகவே மனதார மனுஷனை நோக்கி கூப்பிடுவதை பார்க்கிலும் மனதார கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். எத்தனை முறை மனுஷனிடத்துல சொல்றோம், என் மனசார கேட்கிறேன் மனசார கேட்கிறேன் மனசார கேட்கிறேன்றதெல்லாம் விட்டுட்டு கர்த்தரோட சொல்லுங்க. மனசார கேட்கிற ஆண்டவரே, மனசார கூப்பிடுற ஆண்டவரே, மனசார கதற ஆண்டவரேன்னு சொல்லு. மட்டுமல்ல, இரண்டாவதாக வேத புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். கர்த்தர் மேல் அவ்வளவாய் ஒரு பெருத்த நம்பிக்கையும் அவன் வைத்திருந்தான். கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டுமானால் கர்த்தரை பற்றிய நம்பிக்கையும் இந்த சிம்சோனுக்குள் இருந்திருக்க வேண்டும். தன் வாழ்க்கையிலே உடைவு வந்த பொழுது, நோவு வந்த பொழுது, துக்கம் வந்த பொழுது, சிரமம் வந்த பொழுது, உலகத்தெல்லாம் நம்பி தனக்கு இருந்த ஆசையோடு நேசத்தோடு பாசத்தோடு விட்டு கொடுத்த நம்பிக்கையெல்லாம் வாழ்க்கையில மாற்றி வச்சுட்டு சர்வ வல்லமை உள்ள தெய்வத்து மேல ஒரு நம்பிக்கை வச்சான். எனக்கு வேறு கதி இல்லை, எனக்கு ஒரே கதி, உன்னை அன்றி வேறே கதி எனக்கு ஒருவர் இல்லை சுவாமி, நீர் மட்டும்தான்ற நம்பிக்கை கர்த்தர் மேல வச்சான். தேவனுடைய பிள்ளைகளே, உன் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? வேதத்திலே வாசிக்கிறோம், ஞானம் உள்ளவர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 18வது வசனம், நிச்சயமாகவே முடிவு உண்டு, உடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது.
நீ நம்புகிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறாயா? 22ஆம் சங்கீதம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுதலையாக்கினீர். அவர்கள் வாழ்விலே இருந்த உபத்திரவங்களுக்கு, பாடுகளுக்கும், சஞ்சலங்களுக்கு, கஷ்டங்களுக்கும் நீங்களாக்கி அவர்களை விடுதலையாக்கிறீரே. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் வாழ்வான். நம்ம நம்பிக்கை யார் மேல இருக்குது? நாசில சுவாசமுள்ள எந்த மனுஷனை நம்பாத, ரட்சிக்க திராணி இல்லாத பிரபுக்கள் மேல் நம்பிக்கை வைக்காத, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத, கர்த்தரை நம்பு. கர்த்தரையே நம்பி இரு. ராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன், சங்கீதக்காரர் சொல்றார் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்துல, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 37ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு. நீ நம்பிக்கையாயிருந்தா உன் வாழ்க்கைய கர்த்தரே மேன்மைப்படுத்தி உன் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுப்பா. நீ செய்யறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். உன் காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுப்பார். உன் படிப்பை வாய்க்க பண்ணி கொடுப்பார். வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயே, வாய்க்க பண்ணி கொடுப்பார். கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு பழைய பாடல் உண்டு, கர்த்தரையே நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துரும். பழைய பாடல். இந்த புதிய ஜெனரேஷனுக்கெல்லாம் அந்த பாடல்கள் எல்லாம் தெரியுமான்னு தெரியாது. ஏன்னா இந்த காலத்துல பாட்டுகள் எல்லாம் வித்தியாசமான விதத்துல போயிட்டு இருக்கு. இயேசுநாதர் இல்லாத பாட்டா இருக்கு. அதனால இந்த பாட்டெல்லாம் கேட்டிருப்பாங்களான்னு கூட எனக்கு தெரியல. ஆனால் பழைய பாடல் அற்புதமான பாடல். சேர்ந்து பாடி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் மரமானே கரங்களை பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் மரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் மரமானே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் மரமானே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணாய். உண்மை வழி நடந்திடும், உத்தமருக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கண்கள் அவன் மீது வைத்திடுவார், கருத்தாய் காத்திடுவார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கரங்களை தட்டி கஷ்டங்கள் தீர்ந்து கரங்களை கொண்டு வந்தவர்கள் காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமாதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். சொல்லுங்கள். பாருங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தால் அறிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம், இயேசு வந்தால் அறிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் நீதிமானின்
சிரசின் மேல் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாய் வந்து தங்கும். நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. நீதிமானின் சிரசின் மேல் நித்திய ஆசீர்வாதம் இறங்குமே. கேருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கிருபை நன்மைகள் தொடருமே, கேட்பது கிடைக்குமே. கர்த்தரை நம்பியே ஜீவிப்போ, கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனே கரங்களை நாம் பற்றி கொள்வோம். நமது நம்பிக்கை கர்த்தரை விட்டு நீங்காதிருப்பதாக. கர்த்தரே நான் நம்பி இருப்பேன். கர்த்தரை நம்புகிற மனுஷன் பூமியில பாக்கியசாலியாத்தான் இருப்பான். ஒருவேளை இக்காலத்தில் அநேகருக்கு நான் வேடிக்கை பொருளாய் இருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிறதுனால நம்ம பார்த்து பல பேர் அவதூறா சொல்லலாம், பேசலாம். என்ன கேட்டாலும் கர்த்தர், என்ன கேட்டாலும் கர்த்தர், என்ன கேட்டாலும் கர்த்தர், எதை கேட்டாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார் சொல்லிட்டு இருக்காப்லையே. அறிவே கிடையாதா இந்த நவ நாகரிக காலத்துல அப்படின்னு பல பேர் கேட்கலாங்க. ஆனால் உன் நம்பிக்கையை விட்டுடாத. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. நாகரீக நன்மை செய்ய போறது இல்லைங்க, விஞ்ஞானமும் நன்மையை கொண்டு வர போறது இல்லைங்க, உலகத்துல எந்த வளர்ச்சியும் உனக்கு நன்மையை கொண்டு வர போறது இல்லைங்க. ஆனா பேச தெரியாதவன் மாதிரி ஐயா உலகத்துல சிறு குழந்தைய போல அப்பான்னு சொல்லி கதறி கதறி என் வாழ்வா என் சாவா என் முதலும் என் முடிவுமா என் கர்த்தர் 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 என்று கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறாயே, உன் நம்பிக்கை வீண் போகாது. பரலோகம் உனக்காய் திறக்கும், அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். உன் குடும்பத்தில் ஆசீர்வாதமான ஆச்சரியமான அற்புதமான சமர்த்தியான நிகழ்ச்சிகளை கர்த்தர் கொண்டு வருவார். பிள்ளைக்கு திருமணத்தை ஆண்டவர் செய்வார், செஞ்சு வைப்பார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கலங்காத. கடன் பிரச்சனைகளை ஆண்டவர் மாற்றுவார். அழகான வீடு ஆண்டவர் கட்டி தருவார். தேவனால முடியும். கர்த்தரை நம்பியிரு. கர்த்தர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் விட்டு விடாதே. பிதாக்கள் கர்த்தரை நம்பினபடியினாலே அவர்கள் ஒரு நாள் கூட வியாதியஸ்தர்கள் என்று சொல்வதற்கு அவர்களால் இயலவில்லை. படிச்சு பாருங்க வேத புஸ்தகத்தில் 66 புஸ்தகத்தை புரட்டி பாருங்களா. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற பரிசுத்தவான்கள் பூமியில் வாழ்ந்தார்களே, சாதித்தார்களே, எவ்வளவு மகிமை பிரதாபத்தை கண்டார்கள். எங்காகிலும் அவர்கள் வியாதிப்பட்டார்கள் என்று இருக்கிறதா? பலவீனப்பட்டார்கள் என்று இருக்கிறதா? இல்லை அல்லவா? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு போல கர்த்தரே நம்பி இருப்பேன். ஆதியாகமம் 12 முகவரியே தெரியாம புறப்பட்டு போனார் கர்த்தரை நம்பி. கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா பல பேர் எதிராளிகளே விதைச்சதெல்லாம் அழிச்சுக்கிட்டு இருந்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை, அதனால விதைச்சா 100 மேனியா கர்த்தரால் வர்ற அறுவடை. யாக்கோபு கோலோடு போன மனுஷன். என்ன நம்பிக்கை? யார் மேல நம்பிக்கை? மாமனார் மேல நம்பிக்கையா? வாழ்க்கையில கொஞ்ச காலம் நம்பி பார்த்தார், அடிமேல அடியப்பட்டார். கர்த்தராகிய தேவன் அப்படியே
வாழ்க்கை சரித்திரத்தை புரட்டி போட்டார். கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துக்கு பார்க்கலாம். 14 வருஷம் பட்ட பாடு போதும்னு சொல்லி கடைசியா கர்த்தரே போதும்னு சொல்லி, தெய்வமே போதும்னு சொல்லி, கர்த்தர் தந்த வாழ்க்கையே போதும்னு சொல்லி தேவ சமூகத்தில் நின்றார். வெறும் கோலோடு போன மனுஷன். வேதம் சொல்லுகிறது, யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் பொழுது அவன் தன் மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களை கட்டினான். உலகத்துல எந்த மந்திரியாவது கட்டியிருக்கானா? கொட்டாரங்களை கட்டி கொடுத்தானா? வீட்டுல வளர்க்கிற நாய்க்காக பூனைக்காக கட்டி கொடுத்தானா? ஆடு மாடுக்காக கட்டி கொடுத்தானா? யாக்கோபு கட்டி கொடுத்தாங்க. கொட்டாரங்களை கட்டினான், அரண்மனைகளை கட்டி கொடுத்தான். அப்படின்னா யாக்கோபு வீடு எப்படி இருந்திருக்கும் நினைச்சு பாருங்க. கர்த்தரை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியமா. நம்பிக்கையை விட்டு விடாதீர்கள். ஒருவேளை இக்கால சூழ்நிலை தேவனோடு வச்சிருக்கிற நம்பிக்கையில நம்மை அப்புறம் இப்புறம் நகழச் செய்திருக்கலாம், தவறச் செய்திருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையிலே சில குறைச்சல்களை கொண்டு வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றார், நம்பிக்கையை விட்டுடாத, நீ உறுதியாயிரு. கர்த்தருக்காய் புறப்பட்டேன், தேவனுடைய அழைப்பை ஏற்று புறப்பட்டேன். கர்த்தர் என்னை நயம் காட்டி சம்பாதிச்சார். கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தி நயம் காட்டி சம்பாதிச்சார். 5 அப்ப 2 மீன் ஆசீர்வதிச்சு 5000 பேர் கொடுத்தாரேன்னு சொல்லி 12 கூட நிறைய மீந்து கொடுப்பாரேன்னு சொல்லி இயேசுவை தேடி வரலங்க. வெள்ளிப்பணம் கொடுப்பாரேன்னு சொல்லி இயேசுவை தேடி வரல. நயம் காட்டி சம்பாதிச்சார். எப்படி சம்பாதிச்சார்? 5 அரண்மனை நீதிமன்றங்களிலே விசாரிக்கப்பட்டு தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு 39 ஆழமான அடிகள் தன் சரீரத்திலே கொடுக்கப்பட்டது. சிவப்பங்கியை கொடுத்தார்கள். 3 ஆணிகளே சிலுவையிலே இயேசுவை நிறுத்தினார்கள். அந்த சிலுவையிலே நின்று கொண்டு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, அந்த அழைப்பு தான். துடிதுடியா துடிச்ச பிற்பாடு இப்படி ஒரு அழைப்பா? விழாவிலே குத்தப்பட்ட பிற்பாடு இப்படி ஒரு அழைப்பா? சொட்டு சொட்டா ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கும் பொழுதும் இப்படி ஒரு அழைப்பா? சிலுவையிலே நிற்கும் பொழுது கலங்கிக் கொண்டிருந்த தன் சகோதரனுக்கு, கலங்காத, கவலைப்படாத, இதோ உன்னுடைய தாய். கலங்கி வேதனைப்பட்டு உடைஞ்சு கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கிற தாய்க்கு, இதோ உன் மகன். உலகத்துல எந்த தெய்வமும் இதை செய்யுமா? செஞ்சிருக்கா? சரித்திரம் இருக்கா? பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? ஒரு மனுஷனால செய்ய முடியுமா? ஒரு தலைவலி வந்தாலே கல்யாண வீட்டுக்கு அழைச்சு கல்யாண வீட்டுக்கு வரமாட்டான். ஒரு காய்ச்சல் வந்தாலே 1000 சொல்றாரு, என்னால முடியலன்றான். வச்ச கூட்டத்தை நிறுத்திடுவான். தேவனுடைய பிள்ளையே சிலுவையில் அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணி 39 ஆழமான அடிகள் தன் சரீரத்திலே நிறைச்சு கூட பார்க்க முடியல. அப்படி தன் சரீரத்திலே காயங்கள் ஏற்றும் கூட இயேசு கல்வாரியில் நின்று கொண்டு தன்னுடைய தலை சாய்க்க இடமில்லை. சிலுவையை சுமந்து வந்த தோள்கள் எல்லாம் சிலுவை மரத்தினாலே அந்த மாமிசம் எல்லாம் கிழிக்கப்பட்டு 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 சிலுவையோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. தோள்பட்டையை பார்த்தா மரத்தை வச்சு சிலுவையை சுமந்து தாங்க கூட மாற கோர சிலுவையை சுமந்து கிழிஞ்சு போயிருக்குங்க. அவலட்சணமா இருக்குங்க. ரத்தம் வடிச்சு சிரசெல்லாம் முள்கிடம் வச்சு, கண்ணு எது தெரியல, முக்குவாய் எது தெரியல, அகோர நிலையில் இருக்கிற இயேசு நின்று கொண்டு சொல்லுகிறார், உனக்காக தான், இதையெல்லாம் உனக்காக தான். இந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு புறப்பட்ட நீ உன் நம்பிக்கையை விட்டு விடலாமா? உன் நம்பிக்கையை விட்டு விடலாமா? தேவனுடைய பிள்ளையே, ஊழையிடும் தேசத்திலும் அவாந்தர வெளியிலும் கிடந்த நம்மை, உதவாத நம்மை, குப்பையிலே கிடந்த நம்மை, தகாத நம்மை,
சற்று மெச்சிக்கொள்வதற்கு ஒன்றுமில்லை. என்னதான் அழகு இருந்தாலும் சொன்னல ₹6.40 இந்த சரீரத்துக்கு விலை. 10,000 ரூபாய் பட்டு கட்டினாலும் சரிதான், 25,000 ரூபாய் பட்டு கட்டினாலும் சரி, இந்த சரீரத்துக்கெல்லாம் என்னதான் அழகு விட்டாலும் சரி, ₹6.40 தான் இந்த சரீரத்துக்கு விலையே. கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஐயா, விலை இல்லாத மனுஷன். சங்கீதக்காரர் சொல்றார், மனுஷனை நினைப்பதற்கும் மனுபுத்திரனை எண்ணி பார்ப்பதற்கும் மனுஷன் எம்மாத்திரம். சொல்றார், நான் ஒரு புழு அல்லவா. இந்த புழுவை பெயர் சொல்லி அழைச்சு, இஸ்ரவேலே பயப்படாதே, நீ கலங்காதே, திகையாதே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். கொஞ்சம் நினைச்சு பாரு, சிந்திச்சு பாரு. தேவனுடைய பிள்ளையே, இந்த அழைப்பின் சத்தம் காதுகளில் விழுந்த அன்றைக்கே, ஆண்டவரே நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தீர்மானம் இருதயத்தில் செஞ்சாய்தானே. இந்த இருக்கிற சிற்சில கஷ்டங்களை சொல்லி, வேதனையை சொல்லி, பாடுகளை சொல்லி, குடும்பத்தார் கொடுக்கிற உபத்திரவத்தை சொல்லி, இந்த இயேசு மேல வச்ச நம்பிக்கையை விட்டுடாதே. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு. அவர் உனக்காய் யாவையும் செய்து முடித்திருக்கிறார். நீ கர்த்தரையே நம்பி இருப்பாயாக. இருதயம் செய்த தீர்மானம், நீர் மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. 2 கரங்களை உயர்த்தி, நீர் மாத்திரம் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் இயேசுவே, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் இயேசுவே, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் இயேசுவே, நீர் மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி இயேசுவே, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி, நீ மாத்திரம் மதி இயேசுவே. ஒரு முறை, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் இயேசுவே, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும் இயேசுவே, நீர் மட்டும் போதும், நீர் மட்டும் போதும், நீங்க மட்டும் போதும் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? உயிரின் நூற்றே நீயாவாய், உண்மையின் வழியே நீயாவாய், உயிரின் நூற்றே உறவின் பிறப்பே நீயாவாய், உறவின் பிறப்பே நீயாவாய், உள்ளத்தின் ஆறுதல் நீயா
நாளாகுமா? நீரில்லாத சொல்லுங்கள். வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? Yes, Lord. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? இயேசு இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? ரெண்டு கையை தூக்கி சொல்லுங்க. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நம்புவே இயேசுவாய், நம்புவே இயேசுவாய். கையை தூக்கி சொல்லுங்க. நம்புவே இயேசுவாய், நம்புவே இயேசுவாய். நம்பி வா இயேசுவாய், நம்பி வா இயேசுவாய். நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவா தாங்கினாரே. கைகளை தட்டி. நிந்தனைகள் போராட்டம் வந்தோ நீதியின் தேவா தாங்கினாரே. தேச கோடி என் மேல் பறக்க தேசருமக்காய் ஜீவித்திடுவே. தேச கோடி என் மேல் பறக்க தேசருமக்காய் ஜீவித்திடுவே. நம்புவே. நல்ல கையை தட்டி. நம்புவே இயேசுவே, உம்மையே நம்பி இருப்பேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. கார்மலைகள் பெயர்க்கும்படியா கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். கார்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் உன்னை கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவே. நம்புவே. சொல்லுங்க. இயேசுவை நம்பிக்கையோட. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நம்புவே இயேசுவாய், நம்புவே இயேசுவாய், நம்புவே இயேசுவாய், நம்புவே இயேசுவாய். நம்பி வா இயேசுவாய், நம்பி வா இயேசுவாய். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்கள். கர்த்தராகிய தேவன் பலத்ததையும் உன் இருதயங்களில் யோசிக்காததையும் இந்த ஆண்டிலே தானே செய்ய போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த ஆண்டிலே தானே கர்த்தரதை செய்வார். தாமதிப்பதில்லை, தாமதிப்பதில்லை. உருக்குலைந்து போன உன்னை மீண்டும் உருவாக்க கர்த்தர் வல்லவர். அவர் யெகோவா உசேனு. நிச்சயமாய் நம்மை ஜொலிக்க பண்ணுவார், வாழ பண்ணுவார், சிறந்திருக்க பண்ணுவார். நம் சரீரத்தை ஆரோக்கியப்படுத்துவார், நம் பலவீனங்களை மாற்றி போடுவார், நம்மை புதுமை போலாக்குவார். கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரையே நம்பியிருங்கள். உலகத்தில் இருக்கிற மனுஷனை மருந்து மாத்திரை நம்புறதை விட இயேசுவை நம்பி
சாதிச்சிருங்கன்னு பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மட்டுமல்ல, வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தில் அதே வசனத்தை வாசிப்போமானால் வேதம் சொல்லுகிறது, என் ஜீவன் 29-30 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, என் ஜீவன் பெலிஸ்தியரோடு கூட மடிய கிடவது என்று சொல்லி பலமாய் பெலிஸ்தியர்கள், பொல்லாதவர்கள், எதிராளிகள் இருந்த அந்த வீட்டை பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழ அதை அசைத்தான். உயிரோடு இருக்கையிலே அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கலும் அவர் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். அன்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய மகத்துவமான கிரியை நம்மிலே வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது உண்மையானால், சத்ருவுக்கு முன்னே, பொல்லாதவர்களுக்கு முன்னே, நம்மை ஏளனம் செய்தவர்களுக்கு முன்னே தலை தூக்கி நிற்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது உண்மையானால், கர்த்தர் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனையே சார்ந்திருந்து கொண்டு, அவன் சும்மா இருக்கல, கர்த்தரை கூப்பிட்டு இருக்க, ஆண்டவரை நம்பி இருக்க, இனிமே இந்த துஷ்டர்கள் இந்த உலகத்துல வாழவே கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய இதயத்தில் இருந்த விசுவாசத்தினாலே தன் கிரியை வெளிப்படுத்தினான். அவரை கட்டி வைத்திருந்ததான அந்த தூணை பிடிச்சு ஒரு அசைச்சாம் பாருங்க. அதோட பெலிஸ்தியரின் சகாப்தம் முடிஞ்சு போச்சு. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையிலே திடீரென்று நஷ்டப்பட்டதும் விட்டு போனதும் கெட்டு போனதுமான சகலவற்றையும் உனக்கு நான் திரும்ப அளிப்பேன். நீ ஒன்று செய். நம்புறல்ல, கூப்பிடுறல்ல, பாடுறல்ல, ஸ்தோத்திரம் பண்றல்ல, உனக்குள் இருக்கிற விசுவாசத்தை சும்மா இதயத்தோட வச்சுக்காம விசுவாசத்தின் கிரியை நீ உன் வாழ்விலே, குடும்பத்திலே, வியாபாரத்திலே, தொழிலிலே செயல்படுத்தி பாருங்கள். விசுவாசத்தின் செயல்பாடு, விசுவாசத்தின் கிரியை நிச்சயமாய் ஒரு புதிய அத்தியாயத்தை கொண்டு வரத்தான் செய்யும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. சிம்சோனுக்குள் இருந்த விசுவாசம், அசைப்பேன், சும்மா இருக்க மாட்டா, அசைச்சிருவேன், பிரபுக்கள் ஒருவனும் ஜீவிக்க மாட்டான், பெலிஸ்தியர் ஒருவனும் இனிமேல் வாழ்வதில்லை. விசுவாசத்தால அசைச்சாம் பாருங்க, சரித்திரம் முடிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. நமக்குள்ள வச்சிருக்கிற விசுவாசம் சுவாச காற்றோட கலந்தது இல்லையா? விசுவாசம், ஆண்டவர் மேல வச்சிருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தை வெறுமையா வச்சுக்காத, கிரியை செய், கிரியை செய். விசுவாசத்தின் கிரியை புறப்படும் பொழுது அற்புதம் தானாய் நடக்கும், அதிசயம் தானாய் நடக்கும், தேவனுடைய வல்லமை வெளிப்படும், கர்த்தருடைய செயல் வெளிப்படும். இல்லையே விசுவாசத்தை தந்தராசிலே அளந்து விட்டு கர்த்தரும் மௌனமா உட்கார்ந்துருவார். கூப்பிடுறான் உண்மைதான், பாடுறான் உண்மைதான், ஜெபிக்கிறான் உண்மைதான், ஆராதனைக்கு வர்றதெல்லாம் உண்மைதான். ஆனா இதயத்தில் இருக்கிற விசுவாசம் இருக்குது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுங்க. 5 காசுக்கு பிரயோஜனம் இல்லை. சும்மா ஏதோ எல்லாரும் கோயிலுக்கு போறாங்களே நானும் கோயிலுக்கு போனா எப்படிங்க, எல்லாரும் அற்புத பெருவிழாவுக்கு போறாங்க நானும் போயிட்டு வந்தா எப்படிங்க? விசுவாசத்தினுடைய கிரியை. அப்படியே முடிச்சிடுறேன். தேவன் என்ன செய்ய போகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவும் தன்னுடைய சீஷர்களும் பிரயாணப்பட்டு போகிறார்கள். அப்பொழுது ஒரு குருடனான மனுஷன் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசுடைய சீஷர்கள் இயேசுவோடு ஒரு கேள்வி கேட்டார்கள். இயேசு ஐயரே, போதகரே, இவன் குருடனாய் பிறந்தது இவங்க அப்பா செஞ்ச பாவமா, இவங்க அம்மா செஞ்ச பாவமா, யார் செஞ்ச பாவம்?
இயேசு அவர்களுக்கு சொன்னார், இவனுடைய தகப்பன் செய்த பாவமும் அல்ல, தாய் செஞ்ச பாவமும் அல்ல, குடும்பத்தில் யாரோ செஞ்ச பாவமும் அல்ல, தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி அவன் இப்படி பிறந்தார் என்று சொல்லி அவர் தரையிலே உமிழ்ந்து சேருண்டாக்கி அவருடைய கண்களிலே பூசினார். பூசிவிட்டு சொன்னார், போ, சீலோவாமுக்கு போ. சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்ற அர்த்தமா. சீலோவாமிலே போய் நீ கழுகுன்னு சொன்னார். நல்லா கவனிங்க. அற்புதங்களை செய்கிற இயேசு, இயேசு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஏராளம். அவைகளை எழுத போனால் புஸ்தகங்கள் கொள்ளாது. ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இயேசு அற்புதம் செய்கிறார், மரித்தோரை உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறார், இயேசு குருடன் கண்களை திறக்கிறார், சப்பானை எழுந்து நடக்க செய்கிறார், குஷ்ட ரோகிகளை சுகமாக்குகிறார். இந்த குருடனும் இதை கேள்விப்பட்டிருக்கான். இயேசு சேர உண்டாக்கி அப்படியே கண்ணுல பூசி கொடுத்தார். ஆண்டவர் சொன்னாரு, ஏன் ஆண்டவர் நினைச்சா, ஏசு அப்பா நினைச்சா, செல்ல அப்பா நினைச்சா சேர உண்டாக்கி ஏன் பூசணும்னு நான் கேட்கிறேன். உன் கண்கள் திறக்கப்படுவதாக. திறக்காதா? உன் கேட்ராக்ட் மாறுவதாக. மாறாதா? உன் ஹார்ட் அட்டாக் மாறுவதாக. மாறாதா? ஹார்ட் பிளாக் மாறுவதாக. மாறாதா? ஆன்சியோ நோ வேண்டாம். மாறாதா? உன் கால்கள் ஆகாதா? ஆனா ஏசு என்ன செஞ்சார்னா, சேர உண்டாக்கி கண்கள்ல பூசிட்டு, நீ போய் சீலோவாம்ல கழுகுடா. உனக்கு கண்ணு திறக்கணும் நீ நினைச்சனா, உனக்கு சுகம் வேணும்னு நினைச்சனா, நீ போய் கழுகு. உன் நம்பிக்கை எப்படி இருக்குன்னு நான் பார்க்கட்டுமே, உன் விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்க்கட்டும், நான் சொல்றதை நீ கேட்கறியா பார்ப்போமே அப்படின்ட்டு அனுப்பி வச்சாரு. பாருங்க, யாரோடையும் கேட்கல, புறப்பட்டு போனான். சீலோவாவுக்கு போய் கழுகினான். அவன் கண்கள் திறந்தது, அவன் பார்வை அடைந்தான். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. விசுவாசிக்கிறவர்களுக்கு சகலமுமாகும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு சிற்சிலத ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில கூட சொல்லி இருப்பார். சேர உண்டாக்கி கர்த்தர் நம்முடைய கண்கள்ல பூசிட்டு, நீ சுகமாக, நீ விடுதலையாக, வேலை கிடைக்க, உன் வாழ்க்கை நல்லா இருக்க, வீடை கட்ட, இருக்கிற சொத்தை காப்பாற்ற, ஐயா இருக்கிற நன்மையை காப்பாற்ற ஆண்டவர் சில வழிமுறை எல்லாம் சொல்லி கொடுத்திருப்பார். போ, அவனுக்கு சொன்ன மாதிரியே சொல்லி இருப்பார். கழுகு, கவனமாறு, பொறுமையாறு, நான் சொல்றபடி செய், எல்லாம் சொல்லி இருப்பார். அவர் என்ன சொல்லி இருக்காரோ அதுபடி செய்யுங்க. உன் கண்கள் திறக்கு, நீ பார்வை அடைவாய், நீ சுகமாவாய், நீ அற்புதம் அடைவாய், ஆச்சரியமாய். இந்த பூமியில் எல்லாராலும் சொல்லப்படுகிற பெரிய சரித்திரத்தை உன்னால் உருவாக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளை நிச்சயமாய் உருவாக்க முடியும். தேவன் அதைத்தான் செய்ய போகிறார். வேதம் சொல்லுகிறது, சிம்சோன் விசுவாசத்தின் கிரியையை வெளிப்படுத்தினான். அப்படியே அந்த வீட்டின் தூண் அசைச்சான். விசுவாசத்தின் கிரியை. அதோடு கூட பெலிஸ்திய சக்தி உடலெடுக்க முடியாத அளவுக்கு ஒரு சரித்திரத்தை உருவாக்கி வச்சான். அன்பர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, வாழ்க்கையிலே எல்லா நஷ்டம் அடைஞ்சு தொலைஞ்சு போய் என்னால எழுந்திருக்க முடியாதுன்னு சொல்லி இந்த அற்புத பெருவிழாவில் இந்த மைதானத்துக்குள்ள வந்திருப்பீங்கன்னு சொன்னார். செல்ல தகப்பனாகி இயேசு சொல்லுகிற ஒரு நற்செய்தியை மாத்திரம் கேளுங்க. கர்த்தருடைய சமூகத்தில் தன்னை தந்த மனிதனாகிய சிம்சோனை போல அவர் மேல் நம்பிக்கை வச்சு, அவரை நோக்கி கூப்பிட்டு, அவர் தந்திருக்கிற, அவர் மேல் வச்சிருக்கிற விசுவாசத்தின் செயல்பாட்டை தாமதமின்றி செயல்படுத்துவதற்கென்று உங்க இருதய கதவை திறந்து
தர வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தவைகளையும் பெரிதானவைகளையும் புதிதானவைகளையும் நீங்கள் காண்பீர்கள். எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள்? அப்படியே நம்பிக்கையோடும் ஸ்தோத்திரத்தோடும் உட்கார்ந்திருக்கிற இடங்களிலே எழுந்திருக்கலாம். Thank you, Holy Spirit. யாராலையும் நம்முடைய வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டது. எப்படி ஒரு சூரியனை போல நிற்கிற மனுஷன் தெரியுமா? எப்படிப்பட்ட பலவான் தெரியுமா? குடும்பத்துல, கோத்திரத்துல, ஜனத்துல, இனத்துல எவ்வளவு மேன்மையா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிறவன் தெரியுமா? ஊர்ல, உலகத்துல, சபையில எவ்வளவு மேன்மையா சொல்லப்படுற மனுஷன். ஆனா என் வாழ்க்கையில எல்லாமே திடீரென்று நினைச்சு கூட பார்க்கல, நஷ்டம் அடைஞ்சு, அழிஞ்சு, தொலைஞ்சு, வெறுமையாகி, இன்றைக்கு கண்களெல்லாம் புடுங்கப்பட்டு, கையெல்லாம் கட்டப்பட்டு, ஊரெல்லாம் என்ன வேடிக்கையா சொல்லக்கூடிய அளவுக்கு என் வாழ்க்கை மாறிடுச்சு. என் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய போகிறார்? கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சிம்சோனை நினைத்தருளின தெய்வம் உன்னையும் நினைத்தருளுவேன் என்று சொல்லுகிறார். உன்னையும் நினைத்தருளுவேன், உன்னையும் நினைத்தருள். அதற்காகத்தான் இந்த 4 நாள் அற்புதமான சுவிசேஷ பிரபல்யம். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இந்த நாள் கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற அற்புதமான நாள். மீண்டும் கர்த்தர் உன்னை மகிமைப்படுத்த போகிறார். பெலிஸ்திய உலகமே, உன் எதிராளிகளே பயப்படுவார்கள். கர்த்தர் உன் தலையை நிமிரப் பண்ணுவார். தலையை நிமிரப் பண்ணுவார். உனக்கு வியாதி வந்தாச்சு, பலவீனம் வந்தாச்சு, நீ செத்துருவ, உன் சரித்திரம் முடிஞ்சிரும் நினைச்சாங்க. இல்லவே இல்லை. ஒரு புதிய சரித்திரத்தை கர்த்தர் உனக்காக ஆரம்பிச்சிருக்கார். பலவீனம், 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 பலவீனம் என்று நீ சொல்லவே வேண்டாம். உனக்கு அற்புதம், 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 சுகம், 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 சுகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு வாழ்க்கையில கடன், 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 நஷ்டம், நஷ்டம், கஷ்டம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இனிமேல் கடன் இல்லை, கஷ்டம் இல்லை. நீ கடன் வாங்க மாட்டாய், நீ கடன் கொடுப்பாய். தேவனுடைய கிரியை பார்ப்பீர்கள். இழந்து போன சகலவற்றை திருப்பிக் கொள்வீர்கள். கர்த்தராகிய தேவன் உங்களுக்காய் கிரியை செய்ய போகிறார். இழந்து போன சகலமும் திருப்பிக் கொள்வீர்கள். தேவனுடைய வல்லமை உங்களில் வெளிப்பட போகிறது. தேவனுடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாய் மேஜையில வைக்கப்படுகிற ஒரு பாத்திரம் போல உன்னை நான் கனம் பண்ண போகிறேன். உன் குடும்பத்தாரில் உன்னை கனம் பண்ண போகிறேன். ஒரு யோசேப்பை போல உன்னை நான் உயர்த்த போகிறேன். உன்னை மேன்மைப்படுத்த போகிறேன். பல வருட அங்கிக்கு சொந்தக்காரனாய் உன்னை மாற்றுவேன். கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு அவர் வைத்திருக்கிற நன்மைகளை ஒரு கண் காணவும் இல்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை. இல்லை, இல்லை. விசுவாசிக்கிறீர்களா? விசுவாசிக்கிறீர்களா? அர்ப்பணம் செய்கிறீர்களா? தேவ சமூகத்திலே என்னையும் நினைச்சு பாருங்கப்பா, என்னையும் நினைச்சு பாருங்கப்பா. என்னுடைய சின்ன விசுவாசம் தான். என்னையும் நினைச்சு பாருங்க. இனிமே என் விசுவாசத்தை செயல்படுத்தி என்னிலும், என் குடும்பத்திலும், என் வாழ்க்கையிலும் விசுவாச வீரனா, வீராங்கனையா இருப்பேன். விசுவாச சக்தி படைச்ச, விசுவாசத்தின் மேன்மையை பெற்று, விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடிச்சு சத்துருவை அழிக்கிறவனா, கெடுக்கிறவனா இருப்பேன் சொல்லி ஒரு தீர்மானம் உங்க இருதயத்துல செய்யணுமே. சத்துரு எய்திருக்கிற அக்கினி அஸ்திரங்கள் ஏராளம் இருக்கிறது. பலிக்கவே பலிக்காது.
நடக்கவே நடக்காது. உன் குடும்பத்துக்கு எதிராக, வாழ்க்கைக்கு எதிராக, பிள்ளைகளுக்கு எதிராக செய்த மந்திரவாத பில்லிசூரி ஒன்றும் பலிக்காது. கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் மேன்மைப்படுத்துகிறார். கர்த்தர் சும்மா உங்களை கர்த்தர் கொண்டு வரல, வெறுமையா கர்த்தர் உங்களை கொண்டு வரல, நேர போக்குக்கா கர்த்தர் உங்களை கொண்டு வரல. இன்னைக்கு ஒரு உறுதிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடு நான் இருந்து செய்யும் காரியம் அது பெரிதாயிருக்கும், பெரிதாயிருக்கும். ஒருவேளை எல்லாராலும் தள்ளுண்டு போயிருக்கலாம், மறக்கப்பட்டிருக்கலாம், மறுக்கப்பட்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இல்லவே இல்லை, உன்னை நிறைத்தருளுகிற தேவன் நானே. உன்னை நிறைத்தருளி உன் எதிராளிகளுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தம் பண்ணி உன் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன். உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும், உன் பாத்திரம் நிரம்பி வழியும். நிச்சயமாய் அற்புதங்களை காண்பீர்கள், விடுதலையை காண்பாய். விசுவாசத்தோடு இன்னைக்கு சொல்லுங்கள், என் சரீரத்தில் வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, என் கட்டி கரைந்தது, எனக்கு கேன்சர் இல்லை, என் சரீரத்தில் எந்த பலவீனமும் இல்லை, என் சிரசு முதல் பாதம் வரைக்கும் எலும்புகள், நரம்புகள், தசைகள், திசுகள், இரத்த நாளங்கள் இயேசுவின் இரத்தத்தால சுத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லு. தேவனுடைய ஆவியானவர் சொல்கிறார், மருத்துவனுடைய கத்தி கரம் உன் சரீரத்தில் படுவது இல்லை, இல்லவே இல்லை. நினைத்தருளுகிற தெய்வம், நினைச்சு பார்க்கிறதை நினைத்தருளுகிற தெய்வம் வாழ்க்கையில தொலைஞ்சு போன எல்லாவற்றையும் மீண்டும் அருளி உன்னை ஜாதிகளுக்கு முன்னே ஒரு சரித்திரமா உருவாக்குற தெய்வம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பாதத்தில் அர்ப்பணம் செஞ்சு என்னை இந்த சர்வ வல்லவருக்கு முன்னே கர்த்தரை நம்பி வாழ்கிற, கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற, அவரையே விசுவாசிச்சு வாழ்ற, அவருடைய பங்காக என்னை தருகிறேன், உடைய பிள்ளையாக என்னை தருகிறேன், அவர் நினைச்சு பார்க்கிற சம்பத்தா என்ன தருகிறேன் அப்படின்னு சொல்றவங்க, நீங்க நிக்கிற இடத்துல உங்க வலது கையை உயர்த்தி காண்பீங்க. நான் உங்களுக்காக ஜெபம் செய்ய விரும்புகிறேன். ஒரு வினாடி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும். கிருபை நிறைஞ்ச பிதாவே, சர்வ வல்லமை உள்ள தகப்பனே, சகல நன்மைகளையும் சகல ஆசிகளையும் உம்முடைய உன்னதமான மதகை திறந்து தமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய ஆச்சரியமான கரம் நீட்டுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலத்தவைகளை செய்வீராக, பரிதானவைகளை செய்வீராக. இவர்கள் சரித்திரம் இன்று முதல் மாற்றப்படுவதாக. பெரிதும் பயங்கரமானவைகளை தமது பிள்ளைகளுக்காய் நடப்பிக்க வேண்டும் என்று அப்பனுடைய செல்லமான கரங்களிலே தருகிறேன். ஆசீர்வதி, ஆசீர்வதியும். இவர்கள் உமக்குரியவர்கள் என்றும் உம்முடைய இன்பமான மார்போடு சேர்ந்திருக்கிறவர்கள் என்றும் எழுதப்படுவார்களாக. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருங்க சுவாமி, ஆசீர்வதிச்சிருங்க, ஆசீர்வதிச்சிருங்க. கைகளை கீழே போடுங்கள். நான் இப்பொழுது உங்கள் வியாதிகள் பலவீனங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். வியாதி பலவீனங்களோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த நேரத்தில் உங்க சரீரத்தில் இருக்கிற உங்கள் வியாதி பலவீனங்களை நினைச்சு இயேசுநாதரனை தொடுவார்னு, சுகமாக்குவார்னு சொல்லி அவருடைய காயப்பட்ட கரமனை தொடும் என்று நம்பி நீங்க வியாதி இருக்கிற இடத்துல உங்க வலது கையை வச்சுக்கங்க. உங்க குடும்பத்துல பிரச்சனை, இதயத்தோட கையை வச்சுக்கங்க. கடன் பிரச்சனை, இதயத்தோட கையை வச்சுக்கங்க. வாழ்க்கையில பிரச்சனை, இதயத்தோட கையை வச்சுக்கங்க. ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வார். ஒரே நிமிஷம் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். ஆண்டவர் ஒரு அற்புதத்தை உங்களுக்காக செய்ய விரும்புறார். இந்த கழுத்து எலும்பு தேய்ந்து போன ஒரு சகோதரி, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், என் வல்லமையினால் உன்னை தொடுகிறேன்.
உன்னை விடுதலையாக்குகிறேன். என் பலனால் உன்னை நிரப்புகிறேன். என் வல்லமை உன்மேல் இறங்கி வருகிறது. நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. அடிக்கடி சகோதரா மயக்கம் போட்டு கீழே விடுற ஒரு சரீரத்தில் இருக்கிற 3 பலவீனங்களை பற்றி டாக்டர்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே. ஒரு சரீரத்தில் எந்த சேதமும் வராது, வரவே வராது, வராது. நன்றி இயேசு சுவாமி. ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்ய போகிறோம். அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். தேவனுடைய கிரியை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வல்லமை நிறைந்த பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பொற்பாதத்தை கட்டாயம் செய்கிறேன் ஆண்டவரே. அப்பனே, தமது பிள்ளையாய் நின்று கொண்டு தமது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் சுவாமி. இவர்களுக்காய் வானம் திறக்கப்படுவதாக, இவர்களுக்காய் வானம் திறக்கப்படுவதாக. இப்பொழுதே அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்துவின் காயப்பட்ட கரம் இவர்களை தொட்டு சுகமாக்குவதாக. In Jesus name அற்புதம் நடப்பதாக, அற்புதம் நடப்பதாக. பரிபூர்ண விடுதலையை தார். சரசிலிருந்து பாதம் வரைக்கும் விதவித வியாதியை சொல்லி டாக்டர்ஸ் அச்சுறுத்தி வச்சிருக்கிறாங்கப்பா. சுகமாக்குங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற சக்கர வியாதிகள் மாறட்டும் அப்பா. இரத்த அழுத்த வியாதிகள் மாறுவதாக. தைராய்டு ப்ராப்ளம்ஸ் மாறுவதாக, அப்பெண்டிசிஸ் மாறுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடப்பதாக. கேல் பிளாடர் ஸ்டோன் இயேசுவின் நாமத்தில் வெளியேறுவதாக. Right now வல்லமை இறங்குவதாக சுவாமி. வல்லமையினால் தொடுங்க சுவாமி. அற்புதம் செய்யுங்க. தேய்ந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் சரியாவதாக. இப்பொழுது கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. ஆண்டவரே, கண்களுக்கு பார்வை என்று தேடுகிற பிள்ளைகளுக்கு கண்களுக்கு பார்வை தருவீராக சுவாமி. அற்புதம் நடக்கட்டும். சிரசில மூளை மண்டலங்களில் இருக்கிற வியாதிகள் பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக சுவாமி. அற்புதம் நடப்பதாக. டாக்டர்ஸால கண்டுபிடிக்க முடியல சொல்ற எந்த பலவீனமா இருந்தாலும் சரி, வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சரீரங்களை விட்டு பாவளியே, பாவளியே, பாவளியே. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். அற்புதம் நடப்பதாக. மாந்திரிகமே, பில்லிசூனியமே, பொல்லாத ஆவிகளை இந்த சரீரங்களை தொடாத, குடும்பங்களை தொடாத, இயேசுவின் நாமத்தில் விட்டு போ. வல்லமை விளங்க பண்ணி இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. இந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் ஆசீர்வதி. தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தை கவனித்துக் கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. குடும்பங்கள் இருக்கிற கஷ்டங்களை மாற்றுங்கப்பா. குடும்பங்களில் அற்புதங்கள் நடப்பதாக. இந்த இரவிலேயே தேவதூத சேனை இந்த குடும்பங்களில் இறங்கி வருவார்களாக. அதிசயம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இந்த தேசம் முழுவதையும் கர்த்தராளுக செஞ்சிருங்க. கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்புங்க சுவாமி. உம்முடைய செல்லமான கரங்களிலே தருகிறோம். தொடர்ந்து ஆளுகை செய்து நடத்தும். உம்முடைய பிரசனத்துக்குள்ளேயே மறைத்துக் கொள்ளும். பிள்ளைகள் இப்பொழுது நம்பிக்கை உள்ளவர்களாக விசுவாச செயல்பாட்டை துவங்கும்படி புறப்படுகிறார்கள். இவர்கள் விசுவாச பிரயாணத்தின் ஒவ்வொரு அடிகளும் வெற்றிகளில் வெற்றிக்கனிகளை தருகிறதாகவே இருப்பதாக, ஜெயம் தருகிறதாக இருப்பதாக, அற்புதம் செய்வதாக இருப்பதாக உம்முடைய அற்புத கரங்களிலே தருகிறேன். ஆசீர்வதி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பணிகிறேன், கேட்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அருள்நாதர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் மேல் நிச்சயமாய் தங்கி இருக்கும். இன்று இரவு யாருக்கும் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கப்படவில்லை. நாளை இரவிலே உங்களுக்காக தலையிலே எண்ணெய் பூசி பிரார்த்தனை செய்யப்படும். வியாதியஸ்தர்கள், பலவீனங்களோடு இருப்பவர்கள், பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களை நீங்கள் அழைத்துக் கொண்டு வாருங்கள். நம்பிக்கையோடு வருகை தாருங்கள். காலையிலே சரியாக 10 மணிக்கு நம்முடைய திருச்சபை ஆராதனை நடைபெறும். நீங்கள் விசுவாசத்தோடு அனைவரும் வருகை தருவீர்களானால்
அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தரே உங்களை நடத்துவாராக. தொடர்ந்து அருமை போதகர் அவர்கள் ஜெபித்து உங்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புவார். நன்றி. எல்லா தேவனுடைய